அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய பொருளாதாரம் என்ற தொடரில் 3வது பாகம். இதில் சொத்துக்களும் சோதனையே என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கின்ற எந்த செல்வங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இறைவன் நமக்கு வழங்கியது. எதற்காக? அவைகள் அனைத்திலுமே சோதனைகள் நிறைந்திருக்கின்றன. அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் சோதித்து அதன் அடிப்படையில் நமக்கு நிரந்தர வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில் அது நமக்கு பயன் தரக்கூடியதாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையாக ஆக்கியிருக்கிறான். இதை பற்றி திருமறை குர்ஆன் சூரத்தில் யாசினில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வும் என்ன, உங்களுக்கு ஏற்படுகின்ற மரணமும் உங்களில் யார் நல்லவர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான், உங்களில் யார் தீயவர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த உலக வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க சோதனையை அடிப்படையாக கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாதவர்களும் சரியாக விளங்கி புரிந்து அதன்படி செயல்பட முன் வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி. நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட இந்த அறிவு இருக்குது இல்லையா, இப்படிப்பட்ட இந்த அறிவை வைத்துக்கொண்டு ஏராளமான வேலைகளை நாம் செய்கிறோம். அந்த அறிவை பலவிதமாக சிந்தித்து செயல்படுகிறோம். இப்படிப்பட்ட நமக்கு இருக்கின்ற அறிவு கூட படைத்தவனுக்கு இல்லை என்று நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதை நம்ம சரியாக சீர்தூக்கி பார்க்கணுமா இல்லையா? அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த நமக்கு வழங்கிய இந்த அறிவை வைத்து எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகளின் மூலமாக. இதை முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி. பல கோடிகளுக்கு அதிபதியாக நீங்கள் இருந்தாலும், பல லட்சங்களுக்கு நீங்கள் அதிபதிகளாக இருந்தாலும், உங்களுடைய செல்ல குழந்தைகளின் அன்றாட செலவுகளுக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவுகளை செய்வீர்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்வோமா? செய்ய மாட்டோம். அன்றாடம் கை செலவுக்கு எனக்கு 1000 ரூபாய் தாருங்கள் என்று உங்கள் குழந்தைகள் செல்லமாக கேட்டாலும் அல்லது அடம்பிடித்து கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். யாரும் கொடுக்க மாட்டோம். உனது கை செலவுக்கு இத்தனை ரூபாய் ஏன் என்று மட்டும் சிந்தனை ரீதியாக உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் கேட்பீர்கள். எந்த தரத்தில் அந்த குழந்தைகள் இருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாமளும் குழந்தையாக இருந்து வளர்ந்தவர்கள் தானே. அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவைங்கிறது நமக்கு தெரியும். அதை மீறி அளவுக்கு அதிகமாக கேட்டால் அதை கேள்வி கேட்போம். யாரும் அப்படி மடத்தனமாக கொடுத்துட மாட்டோம் இல்லையா? மாறாக உனது கை செலவுக்கு இத்தனை ரூபாய் ஏன் என்று மட்டும் சிந்தனை ரீதியாக நாம் நம்மளுடைய பிள்ளைகளிடம் கேட்கிறோமே, இப்படி ஒரு பெற்றோர் நடக்காமல் பிள்ளைகள் கேட்கும் தொகையை அப்படியே கொடுத்து விட்டாலும் அவர்களை சிந்தனை
சிந்தனை உள்ள, சிந்திக்கின்ற, அறிவுள்ள ஒரு பெற்றோராக, நல்ல பெற்றோராக யாரும் ஏற்க மாட்டோம். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், மேற்கூறப்பட்ட இந்த விஷயங்களில் சிந்திப்பதற்கு முன்னால் இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறேன். பலமுறை பல காணொலியில் சொல்லிட்டேன் இதை. அதாவது இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் என்ற பெற்றோர்கள், அவங்க வசதி படுத்தியவர்களாக இருக்கட்டும், ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் அடம்பிடித்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக அந்த பொருளாதார அதிகமாக செலவிட்டு அவர்களுக்கு வீண் விரயம் செய்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விளையாட்டு சாமானும் அவங்களுக்கு தேவைகளுக்கு அதிகமான உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் தொட்டு பாருங்கள். தேவைகளுக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க. நாம் அவர்களெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இந்த கேள்வியை நாம் சராசரி அறிவு படித்தவர்கள், நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் இப்படி செய்வார்களா, இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு தோரணையில் உங்களுக்கு முன்னால் இந்த காணொலியை வைக்கிறோம். அப்போ இதை இப்போது நீங்கள் தெளிவாக சிந்தித்து பார்க்கணும். எப்படின்னா, நம்ம எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை விட பல மடங்கு பல மடங்கு உயர்ந்தவனாக இருக்கிறான், ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், அறிவு படித்தவனாக இருக்கிறான், அதிகாரியாக இருக்கிறான், அனைத்துக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை. நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நாள் எவ்வளவு செலவு என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு செலவாகுங்கிறத நம்ம அறிந்து வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு மனிதனின் அன்றாட தேவையை அறிந்த இறைவன் மனிதர்களில் பலருக்கு அவர்களின் தேவைகளை விட செல்வங்களை, சொத்துக்களை மிக அதிகமாக வாரி வழங்கி இருப்பது ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நீங்கள் மட்டும் முழுமையாக அனுபவிக்கவா, அல்லது அதை முழுமையாக உங்கள் பேங்க் லாக்கரில் வைத்து பூட்டி வைக்கவா? இறைவன் அளவுக்கு மீறி வழங்கிய அந்த செல்வங்களை நமக்கு மட்டுமா வழங்கியிருக்கிறான்? நம்ம சேர்த்து பூட்டி வைக்கிறதுக்கு வழங்குறான். அதில் சோதனை இருக்குன்னு நம்ம வழங்கணுமா இல்லையா? அல்லது அந்த பொருளாதாரத்தை வச்சு இந்த உலகத்தில் பல பணக்காரர்கள் அளவுக்கு மீறி ஆட்டம் போடுகிறார்களே, தாங்கள் பெற்றெடுத்த செல்வங்களை ஆட்டம் போட வைக்கிறார்களே, அதற்காகவா? சிந்திக்கணுமா வேணாமா? ஆனால் இவ்வாறு இப்படி சிந்திக்க வேண்டிய மனிதர்களில் பலர் இறைவனை மூடனாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவையும் கொடுத்து எதற்காக கொடுத்தான் அப்படிங்கிறத இவர்கள் சிந்திக்காம மூடர்களாக இருந்து கொண்டு அனைத்தையும் வழங்கி சோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்குகிறார்கள். இவர்களுடைய மனதில் பதிய வைக்கிறார்கள். அதனால்தான் பஞ்சத்திலும் பட்டினியிலும் மனிதர்களில் பலர்கள் செத்து மடியும் போது அன்றாட உணவுக்கு கூட வாதி வதைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு ஆறுதல் சொல்லும் பலர்கள் அவர்களுக்கு தேவையான அளவு உதவிட முன் வருவதில்லை. ஏன்? முஸ்லிம்களில் பலர்கள் கடமையாக்கப்பட்ட ஜக்காத் என்ற வரியை கூட முறையாக செலுத்துவதும் இல்லை. உடன்பிறந்த அண்ணன் குடும்பமோ அல்லது தம்பி குடும்பமோ ஆஸ்பத்திரியில் கடுமையாக சிரமத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கும் பொழுது கூட அதை கண்டும் காணாதவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. காரணம், இவர்கள் தனக்கு இருக்கும் அளவு கூட அறிவு அல்லாஹ்வுக்கு இல்லை என்று நினைப்பதால் தான். இறைவன் ஒரு மனிதனின் தேவையை விட அதிகமாக அவருக்கு செல்வம் வழங்குகிறான் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், தான் கொடுத்த அதிகப்படியான செல்வத்திற்கு அதிகம் நன்றி செய்யும் அடியானாக அவன் இருக்கிறானா என்ற பரீட்சை தான் அதன் அடிப்படை. ஆகவே இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்.
ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நன்றி செலுத்தணும், அதுதான் நம்மளுடைய கடமை. அந்த கடமையை நாம் தவறினால் அல்லாவுக்கு நாம் மாறு செய்கிறோம் என்று அதன் அர்த்தம், அதன் பொருள். அதை தான் அல்லாஹ் எங்கே எனக்கு மாறு செய்யாதீர்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று 2வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து 2வது காரணம், பணத்திற்கு அதிபதியாக மாறும்போது, ஒரு மனிதன் பணத்திற்கு பெரும் அதிபதியாக மாறும்போது ஆணவமும் அடக்குமுறையும் அவனிடம் கூடுகிறதா என்ற சோதனையே மற்றொரு காரணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால், இவைகள் கூடும்போது அவனுக்கு மமதையும் ஆணவமும் ஆடம்பரமும், அவன் கால்கள் பூமியில் இருக்கிறதில்லை, பறக்க நினைக்கிறான். சக மனிதர்களை மனிதனாக நினைப்பதே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி மனிதன் சென்று கொண்டிருக்கான். நிச்சயமாக இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் திருமறையில். நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான், எனினும் அவர்கள் மீது அவன் அட்டுழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை, செல்வங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் பலுவாக இருந்தன. அதை பூட்டி வச்சிருக்கிறானே அந்த செல்வங்கள், அதை பூட்டி வச்சிருக்கக்கூடிய சாவி இருக்கு பாருங்க, அதை பெரும் கூட்டமே சுமக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம், நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே. அப்போ ஆணவம் கொண்டிருக்கிறான், பெருமை அடிச்சிருக்கிறான், திமிர்வாதம் பேசியிருக்கிறான். அதை கண்டு அவனோடு இருந்த மக்கள், நீ பெருமை கொண்டு, இந்த செல்வங்கள் உனக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருப்பதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே, அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று அறிவுறுத்துகிறார்கள். என்றாலும் அவன் கேட்கவில்லை. இதை 28வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3வது காரணம், கோடிகளுக்கு, பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இவர்கள் இருந்தாலும் இந்த கோடிகளை வைத்து விலைக்கு வாங்க முடியாத பாக்கியங்களும் ஆயிரக்கணக்கில் இந்த உலகத்தில் இருக்குது என்பதை மனித சமூகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதும் மற்றொரு காரணம். அல்லாஹ்வுக்கு பல காரணம், அவன் ரொம்ப நுணுக்கமானவன். ஒவ்வொரு காரியத்தையும் சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருப்போம், அதில் 1000 காரணங்களை எல்லாம் வச்சுருப்பான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கண்ணை இழந்த ஒருவனுக்கு அவனுடைய பணத்தை வைத்து கண் எனும் அந்த உறுப்பை விலைக்கு வாங்க முடியுமா? கண் தானம் என்ற முறை இல்லாமல் அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 90வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மிக மதிப்பு மிக்கதாக நம்முடைய கண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை பற்றி 2 கண்களும் நல்ல பார்வையுடையவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? இது எவ்வளோ பெரிய அருள், எவ்வளோ பெரிய பாக்கியம். இனிமேலாவது சிந்தித்து பார்ப்போம். மேலும் 4வது காரணம், பணம் இல்லாமல் சிரமப்படும் ஏழை எளியவர்களுக்கு இவனது சொத்தை வைத்து உதவ முன்வருகிறானா என்ற ஒரு காரணமும் இருக்கிறது. கஷ்டப்படும் ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு நாம் அதிகமாக வழங்கியிருக்கிறோமே, அவன் அந்த பொருளாதாரத்தை கொண்டு உதவுகிறானா என்ற ஒரு சோதனையும் அதில் இருக்கு. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பல பேர் நான் எதை யாருக்கு செலவு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு நீ சொல்லு, என்ன சொல்லு? நீர் கூறும் நன்மையை நாடி. இம்பார்ட்டன்ட் என்ன? எதை செய்கிற, எவ்வளவு செய்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, எதற்காக செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஆக அல்லாஹ்விடமிருந்து நன்மையை நாடி, நல்ல பொருள்கள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும், எதை நீங்கள் செலவு செய்தாலும் அதை
தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன்களாகிய ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். மேலும் நீங்கள் நன்மையான எதை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கிறான். நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் சரி, அதை அறிந்து அதற்கு தக்க கூலியை தருபவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தில் 215வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இவைகளை எல்லாம் மனித சமூகம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சரியான வழியில் செயல்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான முறையில் தன்னுடைய திருவசனத்தை அருளி இருக்கின்றான். இதை நாம் கண்டும் காணாததுமாக ஏதோ நமக்கு தெரியாத ஒரு மொழியில், அரபி மொழியை கொஞ்சம் அரைகுறையாக படிச்சுக்கிட்டு என்ன அதன் மூலமாக ஒரு 2 பக்கம் 3 பேப்பர் 4 பேப்பரை ஓதி முடிச்சுட்டா நாங்கள் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டோங்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதிலேருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கூட நம்ம விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யலை. இதை நீங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கணும். சுருக்கமாக சொல்வதென்றால் சொத்துக்கள் சோதனை தான். எந்த ஒரு சொத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அது சோதனைக்கு தான் என்பதை நிச்சயமாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். நிச்சயமாக உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் மிகவும் உயர்ந்த நற்கூலி உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்று 8வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறோம். இப்போது சிந்தித்து சரியான ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு